பரவளையம் y ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மற்றும் கோடு y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. ஸோ இதான் நம்மளுடைய பரவளையம் y ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதான் நம்ம கொடுத்துருக்க கோடு வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, ஸோ நமக்கு இந்த இரண்டால் அடைபடும் அரங்கம் அப்படின்னா இந்த பகுதி தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதான் நமக்கு தேவையான பகுதி. ஸோ கொடுத்த உடனே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா வந்துட்டு பரப்பளவுக்கு ஃபார்முலா எழுதணும். ஸோ பரப்பு இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ நமக்கு தேவையான பகுதி வந்துனது வளைவரையால் இடதும் வலதுமாக வந்துனது மூடப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து இன்டகிரல் a to b ஓகே x right minus x left ஓகே dy. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ஃபார்முலா வந்து yக்கு நாம இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நமக்கு அடுத்த வேலை என்னன்னா எல்லை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த புள்ளியும் கண்டுபிடிக்கணும், இந்த புள்ளியும் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இது என்னது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த கர்வ் என்னது y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ நம்ம என்னது ஒயினுடைய புள்ளி தான் கண்டுபிடிக்கணும். அதனால என்னது ஒய்க்கே நம்ம வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு y இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துன்னா y பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், அப்போ இந்த ரெண்டும் சமம். ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y பிளஸ் 2. ஸோ y ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து y மைனஸ் 1 சாரி y பிளஸ் 1 y மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதான் நம்மளுடைய காரணிகள். அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடைக்கும், y இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். ஸோ இங்க வந்து என்னது ஒயினுடைய வேல்யூ வந்து என்னது நமக்கு மைனஸ் 1, இங்க ஒயினுடைய வேல்யூ வந்து என்னது 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்னது இங்க ஆன்சர் எழுதலாம். இன்டகிரல் ஓகே நமக்கு மைனஸ் 1ல இருந்து 2 வரைக்கும், மைனஸ் 1ல இருந்து 2 வரைக்கும் எக்ஸ் ஆர். ஸோ ரைட் சைடில் உள்ளது என்னது இதுதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 2. ஸோ ஒய் பிளஸ் 2 ஓகே மைனஸ் எக்ஸ் லெஃப்ட், லெஃப்ட்ல உள்ளது என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். இப்போ நாம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்யை இன்டகிரேட் பண்ணது ஒய் ஸ்கொயர் பை 2 பிளஸ் 2 இருக்குது, அதை இன்டகிரேட் பண்ணோம்னா 2y மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா ஒய் கியூப் பை 3. ஓகே, ஸோ நமக்கு மைனஸ் 1 2 லிமிட்ஸ். ஸோ இப்போ வந்து என்னது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். நமக்கு என்ன கிடைக்கும் 2 ஸ்கொயருங்கிறது 4 பை 2 பிளஸ் 2 4 மைனஸ் 2 பவர் 3ங்கிறது 8 பை 3 மைனஸ் லோயர் லிமிட் என்னது மைனஸ் 1 போடுறோம். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால அது பிளஸ் 1 மாறிடும். ஸோ 1 பை 2 மைனஸ் 2 இங்கே பிளஸ், ஏன்னா மைனஸ் 3 டைம் இருக்கும் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அதனால பிளஸ் 1 பை 3. ஓகே, ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து என்னது நமக்கு 6 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே 4 12 பிளஸ் 4 24 மைனஸ் 8 16 மைனஸ் இங்கே வந்து என்னது 3 வேணும். ஸோ மைனஸ் பார்க்கும்போது மைனஸ் 3 ஆயிரும். இங்கே வந்து என்னது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ 12 ஓகே, இங்கே மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், நமக்கு இங்கே 3 இருக்குது, 6 தேவை, அப்போ என்னது 2. ஸோ இது நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு 27 கிடைக்குது டிவைடட் பை 6. ஓகே, இங்கே 9 3 27 23 6. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது 9 பை 2 இஸ் ஈக்குவல் டு 4.5 சதுர அலகுகள். ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.